மக்களின் மனதில் அருவமாய் நிறைந்த மாற்றங்களுக்கு உருவமாய் வந்தவர் மக்களின் முதல்வர் விஜய். திரைநாயகன் என ஏளனம் கொட்டி சிரித்தவர்களுக்கு எதிரே திராவிட மண்ணின் மாற்று சக்தியாய் உருவெடுத்தவர் மக்களின் முதல்வர் விஜய். மக்களின் முதல்வருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை. முதலமைச்சரின் நெஞ்சில் குடியிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். என்னடா ஆரம்பத்தில் ஏதோ வாழ்த்து மடல் மாதிரி வாசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சிங்கன்னா, வெற்றி நியூஸில் வந்து இன்றைக்கி ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க, வாழ்த்து மடல் முதலமைச்சருக்கு கொடுக்கணுன்ட்டு. அதை அப்லோட் பண்ணிட்டேன். பட் அங்கே நான் செலக்ட் ஆகலைன்னா அதான் இங்கே உங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி அதை வச்சுருவோன்னு சொல்லி முதல்ல அதை வாசிச்சிட்டேன். சுயத்தம்பட்டம் சின்ன உதயம் அந்த மாதிரி ஒரு சின்ன சுயத்தம்பட்டம். இந்த வீடியோ எதுக்குன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட எனக்கு இருக்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை மக்களாகி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நான் விஜய் சாரை முதல்ல பார்த்தது வந்து 2004 காலகட்டத்தில், சுனாமி வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் நான் வந்து ஒரு பட்டிங் ஃபோட்டோகிராஃபர், நான் ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது திடீர்னு ஒரு சுனாமியை விட ஒரு பேரலை மாதிரி ஒரு கூட்டம் எங்கள் ஸ்டுடியோ தெருவில் அந்த தெருவில் நோக்கி வருது. பயந்த நான் வந்து கலவரம் வருது போல இருக்கு ஏதோ நினச்சிட்டு ஸ்டுடியோவோட ஷட்டரை இறக்க நான் முற்படும்போது ஒரு நண்பர் ஓடி வந்து, தம்பி இளைய தளபதி வராரு அப்படின்னாரு. என்னது இளைய தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த ஒரு மிகப்பெரிய மக்கள், அது அலையா மக்களானே தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் விஜய் சார் இருக்காரு. அப்படியே வராரு. வந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்டுடியோ வாசலில் அப்படி கிராஸ் பண்ணும்போது எங்கள் ஓனர் விஜய் சாருன்றதால எங்கள் ஸ்டுடியோ ஓனர் வந்து ஒரு மார்வாடி. அவர் உடனே 500 நோட்டு, அந்த காலகட்டத்தில் 500 ஒரு நல்ல பணம். அந்த 500 எடுத்து அந்த உண்டியலில் போட வந்தார். உடனே விஜய் சாரை கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அவர் அது போடலைன்னா விஜய் சார் இப்படி வந்திருக்க மாட்டார், அவர் நடுவில் போயிருப்பார். இவ்வளோ தூரம் வந்துட்டார் விஜய் சார், இவர் உண்டியலில் போடுறாரு. அந்த நேரம் நான் எக்ஸைட்மெண்ட்டில் இப்படி கை இவ்வளோ தூரம் தூக்குனவன் விஜய் சாரோட ஐபால் வந்து இப்படி திரும்பிடுச்சு. அது வாங்கிட்டு இப்படி திரும்பிட்டாரு. திரும்பின ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என் கை கீழே இறக்கிட்டேன். இப்படி தூக்கிட்டு கீழே இறக்கிட்டேன். இப்படி திரும்பி என்னை பார்த்து அந்த ஒரு புன்னகையோட அந்த ஐபால் மட்டும் இப்படி அசைச்சாரு, ஹெட்டோட இப்படி பண்ணார். அவர் வந்து கை ஆட்ட முடியாது, ஏன்னா கையில் பாக்ஸ் இருக்குது. பட் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஒருத்தர் சின்ன பையன் இப்படி தூரம் கை தூக்கிட்டு நம்ம வந்து கவனிக்காமல் போயிட்டோமேன்னு உடனே அதை உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படி திரும்பி அப்படி ஒரு கொடுத்தது வந்து இன்னும் என் கண்ணில் அந்த நிகழ்வு அப்படியே இருக்குது. அந்த நிகழ்வை என்னால் வந்து இன்ன வரைக்கும் மறக்க முடியல. அந்த இடத்துல நான் பார்த்த இளைய தளபதி வந்து எப்படி இருந்தார்னா, அவர் எப்படி இருந்தார்னா அந்த மக்களை அப்படி லவ் பண்ணார். அந்த கூட்டத்தையும் அந்த மக்களையும் அவ்வளோ லவ் பண்ணார். அவர் கையில் பாக்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு அப்போது வந்து செக்யூரிட்டி கார்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருந்த கூட்டத்தோட எழுச்சி வந்து நான் பார்த்தது வந்து அவ்வளோ பெரிய கூட்டம். அதுக்கு நடுவில் இருக்கார். அப்படி அந்த மக்களை லவ் பண்ணி அந்த கூட்டத்துக்கு நடுவில் போன மனுஷனை நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்து திரும்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் யூடியூப்பில் அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி உட்காந்து அதை வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த 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 பெட்ரோல்லாம் போகும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த யூடியூப் வீடியோவில் லைவில் இருக்கும். அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம், மக்களுக்காக ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கோம்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம். வழக்கமாக நம்ம வந்து கொடி அசைச்சு துவக்கி வைக்கிற ஒரு முதலமைச்சர்களை தான் நம்ம பார்த்துருப்போம். களத்தில் இறங்கி அதோட பயன்பாட்டை தெரிஞ்சு அதை துவக்கி வைக்கிற ஒரு முதலமைச்சர் நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்காங்க. அப்படி ஒரு சந்தோஷம் அவரோட முகத்தில் இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்போது பார்த்தேன், நம்ம ஓட்டு போட்டது தப்பு இல்லை, இன்னும் நமக்கு அந்த தப்பு இல்லை. இவங்க என்னதான் டிஎம்கே வந்து நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம யாரை தேர்ந்தெடுத்திருக்கோமோ அது தவறு இல்லைன்றது அந்த முகத்தில் பார்த்த சிரிப்பில் தெரிஞ்சுது. அந்த சிரிப்பை தான் நான் 2004 அவர் என்னை விஷ் பண்ணும்போது நான் பார்த்தேன். எனக்கு இந்த 2 சிரிப்பும் வந்து வித்தியாசமே தெரியல. அந்த சிரிப்பை பார்க்கும்போதே என்னோட நினைவில் வந்து நான் 2004 அவரை பக்கத்தில் இருந்து பார்த்தப்போ எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து மக்களுக்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய ஒரு மக்களின் தலைவர். என்னோடய வாழ்த்து மடலில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப அது எழுதும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை. அது மறுபடியும் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களின் மனதில் அருவமாய் நிறைந்த மாற்றங்களுக்கு உருவமாய் வந்தவர் மக்களின் முதல்வர் விஜய்.
ஸோ இந்த வார்த்தை வந்து எனக்கு எழுதும்போதும் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த கனவுகள் எல்லாமே ஒரு ஒரு ஆட்சியாளர்கிட்ட நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அருவமாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க உருவமாக வந்திருக்க மக்களின் முதல்வர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்கள் இந்த இயற்கையோட ஆசையோட இறையாறுகளோட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். திராவிட முன்னேற்ற கம்பெனி என்ற தீய சக்திக்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றி ஒரு நல்வழி பாதைக்கு நீங்கள் தான் கொண்டு செல்லணும். அதுக்காக தான் உங்களுக்கு மாற்றத்தை விரும்பிய கூட்டத்திலிருந்து நாங்களும் வாக்களித்தோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா. அண்ட் ஓ விஜயண்ணா தம்பிண்ணா. நன்றி மக்களே. எழுவோம்